ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தினமலர் திரை திருவிழா குட் பேட் அக்லி கொண்டாட்டம் பவர்ட் பாய் கேபின் அண்ட் லைன் டேட் சிரப். தமிழக நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சராக இருக்கும் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன். இவர் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் என்ற கட்டுமான நிறுவனத்தை நடத்தி வருகிறார். கடந்த 1997ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் மூலம் கோவை, சென்னை உள்ளிட்ட நகரங்களில் பல அடுக்குமாடி வீடுகள் கட்டி விற்பனை செய்யப்பட்டுள்ளன. காற்றாலை மின் உற்பத்தியிலும் நேருவின் குடும்பத்தினர் ஈடுபட்டுள்ளனர். இந்நிறுவனங்களின் முக்கிய நிர்வாகிகளாக நேருவின் மகன் அருண் மற்றும் சகோதரர்கள் ரவிச்சந்திரன், மணிவண்ணன் ஆகியோர் உள்ளனர். இந்த நிறுவனங்களின் பண பரிவர்த்தனைகளில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் பல கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் புகார்கள் எழுந்தன. இதுகுறித்து நேருவின் இல்லம், அவரது மகன், மகளின் வீடுகள், சகோதரர்கள் இல்லம் மற்றும் அவர்கள் தொடர்பான இடங்களில் அமலாக்கத்துறையினர் நேற்று சோதனை நடத்தினர். 10 மணி நேரத்துக்கும் மேலாக நடந்த சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக அமலாக்கத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அமைச்சர் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் வசிக்கும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் பிஷப் கார்டன் வீட்டிலும் அங்குள்ள கட்டுமான நிறுவனத்திலும் 2வது நாளாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அதேபோன்று அடையாறு காந்திநகர் பகுதியில் உள்ள அவரது உறவினரும் டிவிஹெச் நிறுவன இயக்குநருமான ரமேஷ் வீட்டில் 2வது நாளாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சோதனை முடிவில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனை விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். தங்களிடம் உள்ள ஆவணங்கள், விசாரணையில் கண்டறியப்பட்ட தகவல்கள் அடிப்படையில் ரவிச்சந்திரனிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர்.